சிஎஸ்கே டீம் அப்டேட்ஸ் பத்தி ஒரு சீரியஸான இன்ஃபர்மேஷன் பேச போறோம். நம்ம அஸ்வின் அண்ணா ஒரு பெரிய கேள்வி கேட்டாரு. எம்ஏ தோக்கடிச்ச வின்னிங் காம்பினேஷன ஏன் சேஞ்ச் பண்ணீங்கன்னு. ஆனா அத விட இப்போ பெரிய தலைவலியா இருக்கிறது நம்ம சிவம் தூபேவோட ஃபார்ம் தான். உண்மைய சொல்லணும்னா சிவம் தூபேவோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பெரிய ப்ராப்ளமா இருக்கு. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல மிரட்டல் ஃபார்ம்ல இருந்து கப்பு ஜெயிக்க ஹெல்ப் பண்ண ஆளு இப்போ சிஎஸ்கே பேட்டிங்ல நல்லா சொதப்புறாரு. முக்கியமா ஃபீல்டிங்ல கேட்சிங் அண்ட் கிரவுண்ட் ஃபீல்டிங்னு 2 பக்கமும் சொதப்புறதுனால டீமை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுது. பின்ன சல்லி சல்லியா உடைக்கிற அந்த தூபே இப்போ சேப்பாகலே பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. இன்னொரு பக்கம் அஸ்வின் அண்ணா சொன்ன பாயிண்ட் ரொம்பவே வேலிட். சர்ஃப்ராஸ்க்கான இம்பாக்ட் சப்பா வச்சு உள்ள டீம் ஸ்ட்ரக்சரை மாற்றினது தான் பெரிய பிளண்டர். வின்னிங் காம்பினேஷனை டிங்கரர் பண்ணாமல் சர்ஃப்ராஸை மெயின் லெவனே வச்சிருக்கணும். அதுதான் பிளேயருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஒரு பிளேயரை உள்ள வெளியே அப்பப்போ சேஞ்ச் பண்ணால் பிளேயருக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்காது, ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ணும். நம்ம ருத்துராஜ், தூபே அண்ட் பிரிவியஸ் இந்த கோர் குரூப் திரும்ப ஃபார்முக்கு வந்தால் தான் குவாலிஃபிகேஷன் ஈஸியாகும். 3 wins அந்த ட்ராட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப் ரேஸ்லேயே இருக்க முடியும். சேம் டீமுக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்து நம்ம வின்னிங் லெவன்ஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூபேக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாமா இல்லை திரும்ப பேக் பண்ணலாமா? அஸ்வின் அண்ணா சொன்ன அந்த வின்னிங் லெவன் திரும்ப வருமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.